கோல்டன் விசா 99 ஆண்டுகளுக்கு செல்லுபடியாகக்கூடிய அந்த விசா திட்டத்தை இப்போ ஈரானியர்களுக்கு மட்டும் ரத்து பண்ணி உத்தரவு போட்டிருக்காங்க யுஏஇ சைடில் இருந்து. ஹிஸ்புல்லா ஹவுதி இந்த இரண்டு படையினரும் வெறித்தனமாக சண்டை போட்டிருக்காங்க இஸ்ரேலோட. இதில் பலியாகி இருக்கக்கூடிய ஐடிஎஃப் வீரர்களுடைய எண்ணிக்கை மட்டும் 127ஐயும் தாண்டி கொண்டு போய் கொண்டிருக்கிறது. ட்ரெயின் மாதிரி. டீட்டெயில்டாக பேசுவோமா? வாங்க பார்க்கலாம் உறவுகளே. இது பிரசாத் சிக்னேச்சர். உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. வரப்போற சட்டமன்ற தேர்தலில் எல்லாருமே ஓட்டு போட போறோம். ஆனா அந்த ஓட்டு யாருக்கு? பிரதான கட்சிகளை தவிர்த்து சுயேட்சையா சில பேர் களமிறங்குவாங்க. அவங்கள மக்களுக்கு அறிமுகப்படுத்த தயாரா இருக்கு பிரசாத் சிக்னேச்சர். நீங்கள் உங்களுடைய தொகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு நல்லது செய்யணும்னு நினச்சி சுயேட்சை வேட்பாளராக களமிறங்கினீங்கன்னா உங்களுடைய தொகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு அறிமுகப்படுத்த நாங்களும் தயாராக இருக்கோம். இந்த தேர்தலில் பிரசாத் சிக்னேச்சர் சார்பாக நான் போட்டியிடலை. ஆனால் நீங்கள் போட்டியாளராக களமிறங்குறீங்கன்னா உங்களை அறிமுகப்படுத்துகிறோம். தொடர்புக்கு 9944790333. UAE, அதாவது யுனைடெட் அரப் எமிரேட்ஸ். இது பற்றிய செய்திகள் இனிமே தான் நிறையா வரப்போகுது. இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய காட்சிகள் அங்கிருந்து நம்முடைய நண்பர்கள் அனுப்பி இருக்கக்கூடிய செய்திகள் தான். முழுக்க இதுதான் அங்கே இருக்கக்கூடிய நிலை. நம்ம ஊரில் எப்படி மழை பெஞ்சது அப்படின்னா தண்ணி தேங்குமோ அதே மாதிரியான சுச்சுவேஷன் தான் அங்கேயும் இப்போ ஏற்பட்டிருக்கு. இது இயற்கை கொடுத்த வரமாக நினைக்கலாம், இல்லை இது கஷ்டகாலம் அப்படின்னு கூட நினைக்கலாம். கோல்டன் விசா இந்த திட்டம் ரொம்ப காலமாக நடைமுறையில் இருந்தால் கூட இப்போது ஈரானியர்களுக்கு அப்படிங்கிற அந்த உரிமை பறிக்கப்படுது அப்படிங்கிற செய்தி. இதை ஐக்கிய அரபு எமிரேகம் இப்போது அனௌன்ஸ்மெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. வசிப்பிட அனுமதிகள் டோட்டலாக கட் செய்யப்படுது. 2 நாடுகளுக்கும் இடையில் இருக்கக்கூடிய பஞ்சாயத்தை இப்படி பழி தீர்த்துக்கிறாங்க இந்த யுஏஇ அப்படிங்கிற அந்த அரசாங்கம். கோல்டன் விசா அப்படிங்கிறது நாட்டினுடைய பொருளாதாரத்தில் முதலீடு செய்வதற்கு ஈடாக அமீரகம் வெளிநாட்டினருக்கு வழங்கக்கூடிய ஒரு நீண்டகால வசிப்பிட அனுமதி. அது இப்போ கேன்சல் ஆகுது ஈரானுக்கு. ஐக்கிய அரபு எமிரகத்தில் இருக்கக்கூடிய ஈரானியர்களுடைய சொத்துக்கள், நிலமாக இருக்கலாம், முதலீடுகளாக இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கலாம், வங்கி கணக்குகளாக இருக்கலாம், இது எல்லாத்தையும் பறிமுதல் இல்லாட்டி முடக்கம் செய்வதற்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. டோட்டலாக $530 பில்லியன் அளவிற்கான சொத்துக்கள், ஈரானியர்களுடைய சொத்துக்கள் இங்கே யுஏஇயில் இருக்குது. இதை அபேஸ் பண்ணிடுவாங்களோ அப்படிங்கிற பயம். இப்போது பயம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை சரியான வார்த்தையான்னு தெரியாது. ஆனால் இப்போது அந்த சொத்துக்கள் முடக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா ஈரானியர்கள் தான் போருக்காக தன்னுடைய நிலபலன்கள் மட்டுமல்ல பெண்களுடைய நகைகளையும் வச்சு தான் இந்த போரை நடத்திக்கிட்டு இருக்காங்க. அது ஒரு பக்கம். இது ஒரு வேறு மாதிரியான ஒரு நிகழ்வுகள் அரங்கேறிட்டே இருக்குது. இது எங்கே போய் முடிய போகுதுன்னு தான் தெரியல. ஈரானுடைய கதம் அல் அன்பியா அப்படின்னு சொல்லி அதனோட மத்திய தலைமையகத்தினுடைய அறிக்கை ஒன்று வெளியாயிருக்கு ஈரான் சைடில் இருந்து. என்ன சொல்கிறாங்க? அமெரிக்க ஜனாதிபதி ஒரு சமநிலையற்ற பொய்யான ஒரு நபர் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டு. அவர் அமெரிக்கா, ஐரோப்பா மற்றும் உலக மக்களுக்கு, குறிப்பாக மேற்காசிய பிராந்திய நாடுகளுக்கு ஃபுல்லாகவே பெருமளவிலான தீங்கை விளைவித்து விட்டார் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்காங்க. ஐயா, அந்த பக்கம் மட்டும் இல்லையா, இந்த பக்கம் தாயா பாதிப்பு. நாங்கள்லாம் எல்பிஜி சிலிண்டர் பதிவு செஞ்சே 1 மாதம் ஆயிடுச்சு, இன்ன வரைக்கும் வரலை. இதுதான் யதார்த்தமான உண்மை. ஸோ இங்கே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அப்படிங்கிறது தீர்க்கப்படணும். கொஞ்சம் காலதாமதமானாலும் குடிமக்களுடைய அமைதி காரணமாக இங்கே ஒரு சீரான ஒரு தன்மை அப்படிங்கிறது போய்கிட்டே இருக்குது. பட் அமெரிக்காவில் அப்படி இல்லை. தொடர்ச்சியாக நோ கிங்ஸ் அப்படிங்கிற பேரில் போராட்டங்கள் நடந்துக்கிட்டே இருக்குது. மக்களுடைய எழுச்சி போராட்டம், 10 லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்கள் தொடர்ச்சியாக போராட்ட களத்தில் குதிச்சிருக்காங்க. ஈரானுடைய தலைநகரத்தில் டெஹ்ரானில் அமைஞ்சிருக்கக்கூடிய கத்தாருடைய நிதி உதவியோடு இயங்கக்கூடிய ஒரு முக்கிய ஊடக நிறுவனம் இப்போது தாக்கப்பட்டிருக்கு. இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா பார்க்கப்படுது. டெஹ்ரானில் இருக்கக்கூடிய அல் அராபி அப்படிங்கிறது தான் அந்த சேட்டலைட் சேனலுடைய பெயர். ஆள் இல்லாத விமான தாக்குதல், அன்மேன் ட்ரோன்ஸ் மூலிமா அட்டாக் நடத்தப்பட்டிருக்கு அப்படிங்கிற சந்தேகம் இருக்குது. பெரிய அளவிலான சேதம் ஏற்பட்ட காட்சிகளையும் நம்மளால் பார்க்க முடியுது. இஸ்ரேலுடைய பீர்ஷெவா அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான தொழிற்சாலை பற்றி எரியக்கூடிய காட்சிகள் இப்போ அரங்கேறிருக்கு. டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஆங்கிளில் அங்கேருந்து கிடைக்கக்கூடிய விஷுவல்ஸ்லாம் நான் பார்த்தேன். அதை வெரிஃபை பண்ணிட்டு தான் இப்போ உங்களுக்கு ஒரு விஷுவலை காட்டுறேன். இது பீர்ஷெவாவினுடைய இங்கேருந்து ரொம்ப தூரத்தில் இருக்கக்கூடியவங்க தான் இந்த வீடியோவை எடுத்திருக்காங்க. ரொம்ப நல்லாவே தெரியுது, அது தொலைவில் இருக்குது. அந்த தொழிற்சாலை பற்றி எரிந்து அது எழுப்பக்கூடிய புகை வானுயர பறந்துகிட்டு இருக்கு. அமெரிக்காவும் இஸ்ரேலும்
ஈரான், காசா, லெபனான் மற்றும் ஏமன் மீதான குண்டுவீச்சை தொடர்ந்தே நடத்திக்கிட்டே இருந்தாங்கன்னா இஸ்ரேல் மீது முதல் தரைவழி படையெடுப்பை தொடங்குவோம் அப்படிங்கிற மிரட்டலை இப்போ ஹவுதிகள் கொடுத்துருக்காங்க. ஹவுதிகளுடைய படை ரொம்ப வீரமான படை, பழங்குடிகள் அவங்க அப்படிங்கிறத நம்ம பலமுறை சொல்லியிருக்கேன். அவங்களுடைய போர் முறை கொஞ்சம் வித்தியாசமானது. அமெரிக்காவே ரெட்சி பக்கம் ரொம்ப காலமாக தலை காட்ட முடியாமல் இருந்தாங்க. அந்த அளவுக்கு அட்டி விட்டு பின்னி எடுத்துருவாங்க. இந்த கடந்த ஜூன் மாதம் வந்து ஒரு போர் கப்பலுக்குள்ளேயே புகுந்து அதை ட்ரேஸ் பண்ணி அதை ஃபுல் அண்ட் ஃபுல் டேக் ஓவர் பண்ணவங்க இந்த ஹவுதீஸ். அப்படி ஒரு நிகழ்வுலாம் அரங்கேறிச்சு. அப்படிப்பட்ட வீரமான மனிதர்களோட போரிட்டு அமெரிக்கா, இஸ்ரேல் ஜெயிக்க முடியுமா அப்படிங்கிறது கொஸ்டின் மார்க். வடக்கு இஸ்ரேலில் இருக்கக்கூடிய மெதுல்லா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம், அதனுடைய முழு பொறுப்பும் கண்ட்ரோலும் இப்போ யார் கைக்கு போயிருக்கு அப்படின்னா ஹிஸ்புல்லாவினுடைய கைக்கு போயிருக்குங்கிறாங்க. 125+2 லேட்டஸ்ட்டாக நான் கிடைச்ச தகவலின் அடிப்படையில் 127 இஸ்ரேலிய படை வீரர்கள், ஐடிஎஃப் வீரர்கள் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற தகவல். அவங்களில் 11 பேர் சிறைபிடிக்கப்பட்டிருக்காங்க. அவங்களுக்கு சில பேருக்கு காயமும் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிற தகவலும் ரிலீஸ் ஆயிருக்கு. ஹிஸ்புல்லா தனது வெறித்தனத்தை செய்ய தொடங்கியிருக்காங்க அப்படிங்கிறது மட்டும் புரியுது. ஈரானோடான போர் அப்படிங்கிறது வாரக்கணக்கில் நீடிக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு மார்க் ரூபியோ இப்போ எதோ புதுசாக கண்டுபிடிச்சு சொல்லியிருக்காரு. ஐயா, நீங்கள் தான் போர் நிறுத்தத்துக்கு கூட்டப்போ அவங்க வரலையே, நீங்கள் தான் சொன்னீங்க அவங்க எங்ககிட்ட கெஞ்சிக்கிட்டு இருக்காங்கன்னு, முடிஞ்சால் நிறுத்தி பார்க்க வேண்டியதானே அப்படிங்கிற கொஸ்டின் தான் பார்க்கக்கூடிய மக்களுக்கு தோணும். நெட்டிசன்களும் அதே கேள்வி தான் கேட்குறாங்க. இப்போது மார்க் ரூபியோ சொல்லியிருக்கக்கூடிய பதில்ங்கிறது ரொம்ப லேட்டான ஒரு பதில், இது எல்லா மக்களுக்கும் தெரியும். பட் ஈரான் என்ன நினைக்கிறாங்க, எப்போ இந்த வார் நிற்க போகுது அப்படிங்கிறதுக்கான பதில் யார்கிட்டையுமே கிடையாது. அது ஈரான்கிட்ட போய் கேட்டிங்க அப்படின்னா அவங்கக்கிட்டையும் கிடையாது. இது கண்டினியூ ஆகிட்டே இருக்குன்னு தான் ரஷ்யாவிலேருந்து கிடைக்கக்கூடிய அந்த ரிப்போர்ட் நமக்கு தகவலாக சொல்லுது. ஈரானுடைய பிரசிடென்ட் ஒரு முக்கியமான ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்கார், பெஜஸ்கியான் அவர்கள். ஐஆர்ஜிசியினுடைய தளபதி அகமது வாகிதி அவங்கக்கிட்ட சில விஷயங்களை அவரை டிஸ்கஸ் பண்ணியிருந்ததாகவும் அதில் சில வார்த்தைகள் வெளியில் வந்திருக்கு, கசிஞ்சிருக்கு. ஒரு போர் நிறுத்தம் ஏற்படலைன்னா ஈரானுடைய பொருளாதாரம் 3 வாரத்திற்குள் பெரிய அளவிலான ஒரு சரிவு ஏற்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏற்கனவே ரியாலுடைய மதிப்பு டாலருக்கு இணையாக ரொம்ப பெரிய அளவில் பின்தங்கி கிடக்கு. பொருளாதார ரீதியாக ஈரான் வலுவாக இல்லைங்கிறது யதார்த்தமான உண்மை. குடிக்கக்கூடிய தண்ணியில் இருந்து சாப்பாட்டில் இருந்து எல்லாமே அங்கே ஒரு ப்ராப்ளமாக தான் இருக்குது. இருந்தாலும் மக்களுடைய எழுச்சி, மக்கள் எல்லாரும் ஒன்றிணைந்து அந்த போராட்டத்தை நடத்திக்கிட்டு இருக்காங்கங்கிறது வேறு பக்கம். எவ்வளவு நாள் நீடிக்க முடியும் அப்படிங்கிற கேள்வி. அதுக்கு தான் பிரசிடெண்ட்டாக அவர் சில விஷயங்கள், ஐடியாக்களை கண்டிப்பாக முன்வைக்கிறாரு. ஈரானுடைய இன்டர்நேஷ்னல் இது தொடர்பான ஆதாரங்களை வெளியிட்டிருக்காங்க. ஐடியா என்ன அப்படிங்கிறது தெரியாது. பட் இவர் சொல்லி இந்த போரை நிறுத்திடுவாங்களான்னு கேட்டால் அதுவும் கிடையாது. அதை முடிவெடுக்க வேண்டியது ஈரானுடைய மதகுரு முஸ்தபா கமினி அவர்கள். செயின்ட் பீட்டர்ஸ் சதுக்கத்தில் திரண்டிருந்த ஆயிரக்கணக்கான மக்களிடையே உரையாற்றினார் போப் லியோ. இந்த போர் தொடங்கினதில் இரண்டாவது முறையாக அவர் இப்போ இதை பற்றி பேசுகிறார். அதாவது கைகளில் ரத்தம் தோய்ந்திருக்கக்கூடிய நபர்களிடத்தில் எப்படி போய் பேச முடியும் அப்படிங்கிற கேள்வியை கேட்குறாரு. அது மட்டும் இல்லை, கடவுள் உங்களுடைய கூக்குரலுக்கு செவிமடுப்பதில்லைங்கிற ஸ்டேட்மெண்ட்டையும் சொல்லியிருக்காரு. இது அவருடைய எப்படி சொல்லுது, ஆத்தாமையிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள்னு சொல்லுவாங்க. போர் 2வது மாதத்தில் அடி எடுத்து வச்சிருக்கு இல்லையா, அது உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். பட் போரை நிறுத்தி அமைதி காக்குமாறு அமைதி புறாவாக்கிய போப் லியோ அவர்கள் இப்போ தூது அனுப்பிச்சிருக்காங்க. இதை ஏற்றுப்பாங்களா அமெரிக்கா, இஸ்ரேல், ஈரான்? பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இந்தியாவுக்கு நன்றி தெரிவிச்சிருக்காங்க இலங்கையில் இருக்கக்கூடிய அரசு. இலங்கையினுடைய அதிபர் இந்தியா கிட்ட ஒரு உதவி கேட்டிருக்காங்க. அந்த அடிப்படையில் இந்திய அரசு அனுரகுமார திசைநாயக்கேவுக்கு ஒரு முக்கியமான ஃபோன் கால் பேசி முடிச்சதற்கு பிறகு நம்ம இந்தியாவில் இருந்து 38,000 மெட்ரிக் டன் எரிபொருள் கொழும்புக்கு போயிருக்கு. இது ஒரு ஆரோக்கியமான விஷயம்தான். அண்டை நாடுகளோடான நட்பை பலப்படுத்துறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. அந்த வகையில் ஸ்ரீலங்காவினுடைய நட்பு அப்படிங்கிறது இந்தியாவுக்கு தேவை. இது ஒரு ராஜதந்திர நடவடிக்கையாகத்தான் இந்தியாவில் பார்க்கும். இது பாஜக, காங்கிரஸ் அப்படிங்கிறத தாண்டி இந்திய அரசு, நம்முடைய இந்திய கவர்மெண்ட்டு இலங்கைக்கு உதவி செய்தது அப்படின்னு தான் பார்க்க முடியும். அது நம்முடைய சார்பாக நடத்தி இருக்கக்கூடிய அந்த நிகழ்வு ஆரோக்கியமானது தான். என் கையெழுத்து என் மக்களுக்கானது உறவுகளே. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. வரப்போற சட்டமன்ற தேர்தலில் எல்லாருமே ஓட்டு போட போறோம். ஆனா அந்த ஓட்டு யாருக்கு? பிரதான கட்சிகளை தவிர்த்து சுயேட்சையா சில பேர் களமிறங்குவாங்க. அவங்கள மக்களுக்கு அறிமுகப்படுத்த தயாராக இருக்குது பிரசாத் சிக்னேச்சர்.
நீங்கள் உங்களுடைய தொகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு நல்லது செய்யணும்னு நினச்சி சுயேட்சை வேட்பாளராக களமிறங்குனீங்கன்னா உங்களுடைய தொகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு அறிமுகப்படுத்த நாங்களும் தயாராக இருக்கோம். இந்த தேர்தலில் பிரசாத் சிக்னேச்சர் சார்பாக நான் போட்டியிடலை. ஆனால் நீங்கள் போட்டியாளராக களமிறங்குறீங்கன்னா உங்களை அறிமுகப்படுத்துகிறோம். தொடர்புக்கு 9944790333. பிரசாத் சிக்னேச்சர் மீடியா பிராட்காஸ்டிங் பிரைவேட் லிமிடெட். நீங்க நியூஸ் ரீடரா மாறணுமா, கண்டென்ட் கிரியேட்டரா உருவாகணுமா, சேட்டலைட் சேனல்ல ரிப்போர்ட்டரா வேலை பார்க்கணுமா, டாக்குமெண்ட்ரி மேக்கிங்ல இருந்து ஜேர்னலிசம் பற்றிய முழுமையான பயிற்சி பெற உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. எங்களை தேடி வாங்க. ஆன்லைன் மற்றும் நேரடி பயிற்சி வகுப்புகளும் சர்டிபிகேட் கோர்ஸாவே கத்துத்தரும். மீடியா துறையில் 10 ஆண்டுகளுக்கு மேல அனுபவம் உள்ளவர்கள் பயிற்சி கொடுப்பார்கள். வாய்ஸ் ஓவர் தொடங்கி வாய்ஸ்லெஸ் பீப்புளுக்காக உங்களை சிறந்த ஜேர்னலிஸ்டா உருவாக்க வேண்டியது எங்களோட பொறுப்பு. ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்ல ஜூனியர் ஜேர்னலிஸ்ட்ங்கிற பேர்ல ஒர்க் ஷாப்பும் கண்டக்ட் பண்ணி கொடுக்கிறோம். மோட்டிவேஷனல் ஸ்பீக்கரா கடந்த 15 ஆண்டுகளா கல்வி நிறுவனங்களுக்கு நிகழ்ச்சிகளும் நடத்தி தரோம். தொடர்புக்கு 9944790333 94493594 prasad signature@gmail.com.